Welcome to our channel. இந்த வீடியோவில் AutoCAD 3Dல ஒரு மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்டை செஞ்சு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் போல்ட் வந்து எப்படி 3D ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹோமில் பாலிகேன் எடுத்துக்கிறேன். 6 சைடு பாலிகேன் டாப் வியூ வச்சுக்கிங்க. இன்ஸ்கிரைப்டு என்ன சைஸ் வேணுமோ சைஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதே சென்டர் பாயிண்ட்டாக வச்சு பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்னோடய ரேடியஸ் கொடுத்து நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு சர்க்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஐசோமெட்ரிக் வியூ போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரூட் இருக்கு இல்லையா, ஹோம்லே அந்த டூலில் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகுது. இது எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படிங்கிறது F8 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த Z ஆக்சிஸோட வேல்யூவோட காமிக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிடும் 15ங்கிற அளவுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரூட் ஆகுது. இதை பார்த்தீங்கன்னாக்கா -60 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ சைஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஹெலிக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் வந்து 2Dக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2D இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எலிக்ஸ் அப்படிங்கிற டூல் நான் எடுத்துக்கிறேன். எலிக்ஸ் எடுத்துகிட்டு எதை பேஸ் பண்ணினாக்கா இதையே நான் பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். பேஸ் ரேடியஸ் ஒரு 15, டாப் ரேடியஸ் ஒரு 15 கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு வந்து ஒரு 15 டர்ன்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து சைடு வியூ போயிட்டேன். F8 ரிமூவ் பண்ணுறேனாக்கா நமக்கு வந்து சுமூத்தாக ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எவ்வளோ ஹைட் இருந்தால் போதும். நான் ஹைட் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்கில் செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது அப்ளை ஆனது தெரியும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து 2D ஒரு 1 கொடுத்துருக்கேன். ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்கேன். இதில் ஹோம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்வீப் அப்படிங்கிற டூல் நான் எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். பார்த்து வந்து எனக்கு வந்து அந்த சர்க்கிள் தான் பார்த்து. நான் கொடுத்துட்டேன். இது வந்து ரியலிஸ்டிக் நான் போயிட்டேன். இதில் அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம கொடுத்தோம்ல அந்த பாத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்க்கிள் வந்து அந்த ஹெலிக்ஸ் லைனில் ஃபார்ம் ஆகிட்டு. ஓகே, இப்போ நம்ம சப்ட்ராக்ட்ங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சாலிடில் சப்ட்ராக்ட் இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் ப்ரைமரி ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சுக்கோங்க. என்டர். நம்ம இதை ரிமூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பார்ட் நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் ரிமூவ் ஆகுது. அந்த பார்ட் மட்டும் நமக்கு வந்து கேன்சல் ஆகிட்டு இதில் ஒரு பெண்டு மாதிரி கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு போல்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விசுவலைஸ் அப்படிங்கிற அந்த டூல் போயிட்டு இதில் வந்து மெட்டீரியல்ஸ் ப்ரௌசர் இருக்கு இல்லையா,
அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கமாண்ட் விண்டோ மூலிமா ஆர்மேட் அப்படிங்கிற கமாண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு ஆர்மேட்டுங்கிற கமாண்ட் மூலிமா மெட்டீரியல் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வேரியஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த SAMCKO அப்படின்ட்டு இல்லையா, இதுவே நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நமக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனியாக லேயர்ட்டில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வந்து இது மாடல் இதை டெலீட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். ஹோம் விசுவலைஸ் அப்படிங்கிறதுல வேவ் போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த வேவ் போர்ட்டுக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து 4 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணிக்குவோம். இந்த பார்ட் வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்கட்டும். இந்த பார்ட்டு டாப் பொசிஷன், ஃப்ரண்ட்டு, ரைட் பொசிஷன், டாப் பொசிஷன், ரைட்டு, இது ஃப்ரண்ட் வியூ, இது வந்து ஐசோமெட்ரிக் வியூ, சவுத் அண்ட் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ. இது லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லேஅவுட் 2, அவுட்புட்டில் ஒரு பிடிஎஃப் நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கிங்க. எக்ஸ்போர்ட்டில் டெஸ்க்டாப்பில் நம்ம அதுக்கு நேம் கூட கொடுத்துக்கலாம். போல்ட் கொடுத்துட்டு நான் வந்து இதை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த இருக்கு பாருங்கள் போல்ட். நமக்கு வந்து பிரிண்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து போல்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இது எந்த ஆங்கிளில் நமக்கு வந்து பிக்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ரெண்டாக பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைஸ் சூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து மீடியம் குவாலிட்டி வேணுமா இல்லை ஹை குவாலிட்டி வேணுமா? சப்போஸ் இப்போ மீடியமில் வச்சுருக்கீங்க. ரெண்டர் விண்டோவாக வேணுமா, ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ரீஜன் மட்டும் வேணுமா? இப்போ ரீஜன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டருக்கு கமாண்ட் வந்து ஆர்ஆர் என்டர். இந்த பார்ட் மட்டும் ரெண்டர் பண்ணால் போதும். அதை செலக்ட் பண்ணி ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இதை வந்து விண்டோ அப்படின்னு கொடுத்து ஆர்ஆர் என்டர் ப்ரெஸ் பண்ணாக்க நமக்கு இந்த விண்டோவில் ஓப்பன் ஆகிருக்கு, ரெண்டரிங் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சேவ் ஆப்ஷன் இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம கூட அதில் எந்த இதில் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிக்சரை வந்து சேவ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Thank you for watching.